டே 30 க்ரோ வித் ஃப்ளோ. இன்னைக்கு நம்ம இந்த சண்டேனால எந்திரிச்சது லேட்டு. டைரக்ட்டா பிரியாணியில தான் முழிச்சோம். பிரியாணி அப்படியே ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்லோவா வீடியோ போட்டு நம்ம தொடர்வண்டி நண்பர் மூஞ்சிய பார்த்தோம்னா, அப்படி ஒரு சிரிப்பு. நல்லா பிரியாணி ஒரு குடு குடுத்துட்டு எப்பயுமே இந்த ஸ்ப்ரைட்லாம் நான் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். பட் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒரு ஸ்ப்ரைட்ட போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு நல்ல ஒரு தூக்கத்த போட்டு ஈவினிங் எந்திரிச்சு கிரவுண்ட்ல உட்காந்து சன்செட்ட பார்த்துட்டு, நம்ம ஈவினிங் இன்னைக்கு விளையாட போயாச்சு. இன்னைக்கு டார்கெட் வந்து 300 ஜக்லிங். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பேர் ஃபுட்ல விளையாடுறோமா, பால் வெயிட்டுக்கு அது கால்லாம் சரியான வலி. எப்படியோ விட்டு விட்டு ஒரு 300 ஜக்லிங் பண்ணிட்டு சின்ன பிள்ளை ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டா குடுத்துருங்க. இல்லன்னா அவங்களே எடுத்துப்பாங்க. எப்படி? தொடரணும்னு சொல்லி கேட்டா, விட்டிருந்தா விட்டுருப்பா. புடிச்சு இழு இழுன்னு இழுத்து ஒரு ரவுண்ட போட்டு தான் விட்டா. அதுக்கப்புறம் எப்பயும் போல நம்ம புஷ்அப்போட சேலஞ்சுக்கு போயாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம பால வச்சு தான் புஷ்அப் பண்ண போறோம். நார்மலா புஷ்அப் பண்றத விட இப்படி பண்றது கொஞ்சம் எஃபெக்டிவாவும் இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. இருந்தாலும் நம்ம அத ஒரு 100 புஷ்அப் போட்டு தான் இன்னைக்கு டேவ முடிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வண்டி நண்பர கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்பிட்டோம். போற வழியில சரியான பசி. ஸ்பெஷல் தோசை 2 தோசைய போட்டு, அதுக்கப்புறம் மால்ல போய் அன்னபூர்ணால ஒரு காஃபிய போட்டு